Hey guys, welcome to my channel. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இந்த மாதிரியான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வீடியோ எடிட்டை எப்படி நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பராகவே விஎன் ஆப்பை மட்டுமே யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சேவ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு மூவிஸ்லேருந்து நிறைய இமேஜஸ் கிளிப்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் வந்து நான் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போயிட்டு உங்களுக்கு எந்த மூவி இமேஜஸ் பிக்ஸ் வந்து வேணுமோ ஸோ அந்த மூவி டைப்பு அந்த மூவியோட நேமை டைப் பண்ணதுக்கப்புறம் பிக்ஸ்ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மூவி ரிலேட்டடான நிறைய இமேஜஸ் வந்து வரும். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம், இப்போ ரேண்டமாக நான் வந்து ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜை வந்து பிஎன்ஜி இமேஜாக வந்து 2 கப்புள் இமேஜை வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம லாஸ்ட் ஃபோட்டோ ப்ளர் பண்ணி லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கு. இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ எல்லா சாங்குக்குமே இந்த ஒரே மெத்தட் தான். ஸோ இப்போ ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ட்ரிம்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இந்த 0.3 செகண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எத்தனை செகண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அத்தனை செகண்டுக்குமே இந்த 0.3 செகண்ட்ஸ் வந்து ஃபோட்டோவை ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைமில் ஜூம் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நாம் வந்து இப்போ ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் removepg.com இந்த மாதிரியான ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில வெப்சைட்லாம் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லை ஸ்க்ரீனில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதில் போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட் விஎன் ஆப்லேயே இந்த கட் அவுட்டுன்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் அது வந்து ப்ராப்பராக வந்து கட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் வந்து வெப்சைட்டில் போயிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த வச்சிடறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அதனால நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிவிடுங்க. நான் வந்து கவனிக்காததுனால நான் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது இந்த லேயருமே கூடவே வந்துடுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்போஷர் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்மே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் பிரைட்னஸ்மே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு சாச்சுரேஷன் ஃபுல்லாகவே வந்து -100 வச்சுட்டு அப்ளை டு ஆல் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுக்கான இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிம்பிள் இருக்கும். ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் யூஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பீட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக என்னோடய சாங்கில் வந்து கரெக்டாக இந்த இடத்த வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கூடிய அந்த பிஜிஎம் வந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாங்கோட லிரிக்ஸ் வந்து வரும். ஸோ 2 வீடியோ ப்ரிவியூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது போல் வந்து சாங் ஒரு 2 செகண்டோ இல்லை 3 செகண்டோ பிஜிஎம் வந்து அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து இந்த மாதிரியான ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ எடிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பீட் மார்க் ஆட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ டிக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த
0.30 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் எத்தனை ஃபோட்டோவை ஆட் பண்ண முடியுமோ, இங்கே பீட் மார்க் இருக்கும். ஸோ இந்த பீட் மார்க்குக்கு முன்னாடி உங்களால் எத்தனை ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண முடியுமோ, ஸோ அத்தனை ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்து இன்னொரு ஃபோட்டோவை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அடுத்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அகைன் ட்ரிம்மில் போயிட்டு நான் 0.3 செகண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இப்போ இந்த இடத்த கரெக்டாக ஆட் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோட கலருமே வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் ஃபில்டரில் போயிட்டு அப்டேட் ஆல் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஓவராலாக கரெக்டாக வந்து இந்த பீட் மார்க் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 செகண்டோ இல்லை 3 செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பீட் மார்க் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிரிக்ஸ் வருது. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம அப்டேட் ஆல் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் ஆல் கொடுக்கும்போது இந்த ஃபோட்டோக்குமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே ரீசெட்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துக்கோங்க. அப்டேட் ஆல் வந்து கொடுக்காதீங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கலர் சேஞ்ச் பண்ணாத ஃபோட்டோவை ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோவை மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜிஎல்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பேசிக் பிளரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒரு 44 இல்லைனா 35 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த ஹெட்டு மேலே வைக்கக்கூடிய இந்த இமோஜ் ஐக்கான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஹெட்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஹார்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ சின்னதாக்கிட்டு கரெக்டாக ஹெட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த இமேஜோட எண்டிலுமே லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோலேருந்து இந்த ஃபோட்டோவுக்கு டிரான்சாக்ஷன் ஆகும். ஸோ இந்த இடத்த வந்து நாம் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக ஃப்ரேம் ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த கரெக்டாக வந்து க்ரீன் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இன்டென்சிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து ஸ்பாயில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ஆயிருந்ததுன்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்ட பிறகு இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு அகைன் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டில் 02ன்னு இருக்கும். அப்படி இல்லைனா வந்து இந்த எஃபெக்ட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 02ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த சைடு 01ன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக அந்த 0.3 செகண்ட்ஸ்க்கு வந்து ஃபோட்டோவை ட்ரிம் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் ஓவராலாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்களேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அகைன் வந்து இந்த ஃபோட்டோவிலேருந்து இந்த ஃபோட்டோவுக்கு மூவ் ஆகுறது நமக்கு வந்து தெரியக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்டை வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபோட்டோ டக்குன்னு மாறும்போது நமக்கு ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது டக்குன்னு மாறுறது அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ கரெக்டாக இந்த இடத்த வந்து என்ன லிரிக்ஸ் வருதோ ஸோ அந்த லிரிக்ஸை இந்த இடத்த ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ
கரெக்டாக இந்த இடத்த வச்சுட்டு அகைன் நீங்கள் டெக்ஸ்ட் லேயர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஹெட்டிங்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் வந்து எந்த வார்த்தை ஸ்டார்டிங்லேருந்து வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் டபுள் எஃப் இருக்கா, அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டைலாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிட்டு இந்த இடத்த வச்சுடுங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோவில் கரெக்டாக வந்து எந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் மோஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இன் அனிமேஷன் ஃபேடு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் கிரேடியன்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அகைன் அவுட் அனிமேஷன் கிரேடியன்ட்டில் நான் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நல்லாயிருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த 2 வார்த்தை இதோட முடியுது. ஸோ இந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து இந்த லிரிக்ஸ் லேயரை வந்து வீடியோ டென்ட் வந்து கொடுக்க மறந்துடாதீங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஃபாண்ட் அதுக்கப்புறம் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களால் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராக் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த கரெக்டாக வந்து லிரிக்ஸ் கட் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்து என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தை எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே போலவே அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே போங்க. ஸோ எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட்க்கு லிரிக்ஸ் இந்த மெத்தடில் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.